அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலையை பற்றி ஒரு சில வார்த்தைகளை உங்களுடன் கூறலாம் என்று வந்துள்ளேன். தீரன் சிலம்பாட்டம், தடிவரிசை, மல்யுத்தம், வில்வித்தை, வாழ்வீச்சு என அனைத்து வீர விளையாட்டுகளிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார் தீரன் சின்னமலை. தீர்த்தகிரி என்பது இவரது இயற்பெயராம். கொங்கு மண்டலம் முழுவதும் மைசூர் பேரரசின் ஆளுமைக்குள் இருந்த நேரம் மைசூர் அரசால் மக்களிடம் இருந்து வசூலிக்கப்பட்ட வரி பணம் சங்ககிரி வழியாக கொண்டு செல்லப்பட்டது. அந்நேரத்தில் வேட்டையில் ஈடுபட்டிருந்த தீர்த்தகிரி அப்பணத்தை பறித்து ஏழை மக்களுக்கு கொடுத்தாராம். வரிப்பணத்தை கொண்டு சென்ற தண்டல்காரர்கள் அவரிடம், நாங்கள் அரசரிடம் என்ன பதிலை கூறுவோம் என்று கேட்டார்களாம். அப்பொழுது தீர்த்தகிரி, சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையிலே ஒரு சின்னமலை பறித்ததாக போய் சொல்லுங்கள் என்று சொன்னாராம். அன்று முதல் தீர்த்தகிரி சின்னமலை என்று அழைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை கடுமையாக எதிர்த்து நின்றார் தீரன் சின்னமலை. 1882ஆம் ஆண்டு மைசூரை ஆண்ட ஹைதர் அலியின் மறைவுக்கு பின்னர் அவரது மகன் திப்பு சுல்தான் அரசராக பதவியேற்றார். திப்புவிடம் நன்மதிப்பு பெற்றிருந்த தீரன் சின்னமலை பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை வேறறுக்க திப்பு படையினருடன் கைகோர்த்தார். மைசூர் போர்களில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு வெற்றி வாகை சூட்டிட உதவினர் தீரன் சின்னமலையின் கொங்கு படை. மைசூர் 1799ஆம் ஆண்டு மைசூர் போரில் மரணமடைந்தார் திப்பு சுல்தான். திப்புவின் மரணத்திற்கு பின்னர் இளைஞர்களுக்கு பிரிட்டிஷாரை எதிர்க்க ஆயுத பயிற்சி அளிக்க துவங்கினார் தீரன் சின்னமலை. திப்புவின் படையில் முக்கிய வீரர்களாக இருந்த தோண்டா ஜிவா, பரமத்தி அப்பாச்சி மற்றும் சில வீரர்களுடன் இணைந்து 1800ஆம் ஆண்டு கோவை கோட்டையை தகர்க்க முயற்சி செய்தார். ஆனால் அது தோல்வியிலே முடிந்தது. ஆனாலும் தன் முயற்சியை கைவிடாத தீரன் சின்னமலை 1801ஆம் ஆண்டு பவானி காவேரி கரையில் நடந்த போரிலும் 1802ஆம் ஆண்டு சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையிலே நடந்த போரிலும் 1804ஆம் ஆண்டு கேர்னல் ஹாரிஸின் ஆங்கிலேய படைகளை வென்று வரலாற்று வெற்றிகளை பதிவு செய்தார் தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலையின் போர் யுகத்தினை கண்டு ஆங்கிலேயர்கள் கலங்கி நின்றனர். தீரன் சின்னமலை சிக்க வைக்க திட்டமிட்ட ஆங்கிலேய அரசு அது சமையல்காரர் மூலம் வரை விரித்தது. இறுதியில் அவரும் அவரது சகோதரர்களும் கைது செய்யப்பட்டு 1805ஆம் ஆண்டு மலைக்கோட்டைக்கு அழைத்து சென்று தூக்கிலிடப்பட்டார். அவரது உயிர் பிரிந்தாலும் மக்கள் மனதில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை வீரத்தமிழரின் வரலாறு. நன்றி, வணக்கம்.